ஹாய் குழந்தைகளே, வெல்கம் டு தி சோட்ட பொம்மை டிவி. அமுதினியும் கவினும் ஒரே தெருவில் வசிப்பவர்கள். இருவரும் ஒரே பள்ளியில் ஒரே வகுப்பில் படிக்கிறார்கள். பார்ப்பதற்கு முற்றிலும் நேர்மாறானவர்கள். அமுதினி பள்ளி நேரம் முடிந்தால் நேராக வீட்டிற்கு சென்று விடுவாள். தன் வீட்டின் சிறிய தோட்டத்தில் உள்ள மௌனமான மரங்களுக்கு தண்ணீர் ஊற்றுவதே இவள் பொழுதுபோக்கு. அவளிடம் யாருமே பேசவில்லை என்றாலும் அவள் தன் மனதில் உள்ள கதைகளை பறவைகளிடம் பகிர்ந்து கொள்வாள். கவினோ எப்போது பார்த்தாலும் தெருவில் உள்ள பசங்களுடன் ஓடியாடி விளையாடி கொண்டிருப்பான். இவனுடைய சிரிப்பு சத்தம் தெருவின் கடைசி முனை வரை கேட்கும். சிறு குழுக்களுக்கு இவன்தான் குதூகலமான தலைவன். இவன் சட்டைப்பையில் இருக்கும் சிறிய சிவப்பு பந்து தான் இவன் உலகம். ஒரு நாள் மழையின் காரணமாக அவர்களின் வகுப்பு பாதியிலேயே விடப்பட்டது. பள்ளிவாசலில் காத்திருந்த அமுதினியை பார்த்து கவின் வேகமாக ஓடி வந்தான். ஹே அமுதினி, ஏன் இங்க தனியா நிக்கிற? வா, என் குடைக்குள்ள வா என்று கவின் சத்தமாக கூவினான். அமுதினி தன் தலையை மட்டும் ஆட்டிவிட்டு, வேண்டாம் கவின், என் வீட்டிற்கு மிக அருகில் தான் இருக்கு என்று மெல்லிய குரலில் சொன்னாள். அப்போது கவின் விளையாடும் போது எப்போதும் வைத்திருக்கும் அவனுடைய பிரியமான சிவப்பு பந்து எதிர்பாராத விதமாக வேகமாக குதித்து ஒரு பெரிய சாக்கடைக்குள் விழுந்து விட்டது. கவின் முகம் இருண்டது. ஐயோ, என் பந்து! என் எல்லா விளையாட்டுகளுக்கும் அதுதான் காரணம் என்று கத்தி அழுதான். அமுதினி முதல் முறையாக வேகமாக அவன் அருகே சென்றாள். அவள் எதுவும் பேசவில்லை. கவின் அழுவதை பார்த்து வேகமாக தன் புத்தகப் பையிலிருந்து ஒரு நீண்ட ஆனால் மெலிதான மூங்கில் குச்சியை எடுத்தாள். அவள் தன் வீட்டில் பூப்பறிக்க வைத்திருந்தது அது. மெதுவாக சாக்கடைக்குள் குச்சியை நீட்டி கவனமாக பந்தை குச்சியால் இழுத்து வெளியே எடுத்தாள். கவின் அழுகையை நிறுத்தி ஆச்சரியமாக அவளை பார்த்தான். சாரி கவின், இது கொஞ்சம் அழுக்கா இருக்கு, ஆனா நீ இதை வச்சு விளையாடலாம் என்று அமுதினி தயக்கத்துடன் குச்சியில் இருந்த பந்தை கவனிடம் நீட்டினாள். கவின் அழுக்கு பற்றி கவலைப்படவில்லை. அவன் அந்த பந்தை பத்திரமாக துடைத்துவிட்டு, நன்றி அமுதினி, நீ உண்மையிலேயே ரொம்ப நல்ல ஃப்ரெண்ட். நீ பேசுறதை விட செய்யறது ரொம்ப பிரமாதமா இருக்கு என்று சிரித்தான். அன்றிலிருந்து கவின் தனியாக விளையாட போகும்போது ஒரு நிமிடம் அமுதினியின் வீட்டிற்கு சென்று அவளிடம் கதை சொல்வான். அவளுடைய மௌனமான கற்பனைகள் கவினின் கலகலப்புடன் சேர்ந்து அழகான நிழலாக மாறியது. அமுதினி புத்தகங்களை படிப்பதை கவின் கேலி செய்வதை நிறுத்திவிட்டு இப்போது கவினும் அவளுடைய தோட்டத்தில் வந்து பூச்செடிகளுக்கு தண்ணீர் ஊற்ற அவளுடன் மௌனமான நட்புடன் அமர்ந்திருப்பான். நீதி, நட்பு என்பது வார்த்தைகளால் மட்டுமே ஆனது அல்ல. வெவ்வேறு சுபாவம் கொண்டவர்கள் கூட ஒருவருக்கொருவர் துணையாக இருந்தால் அது பலம் வாய்ந்ததாக மாறும். இந்த மாதிரி என்டர்டெயின்மெண்ட் வீடியோஸை பார்க்க நம்ம சோட்ட பொம்மை டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.